சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி சுவாதி படுகொலையான அன்று முதியவர் ஒருவர் இறந்திருக்கிறார். ரயில் நிலைய நடைமேடையில் சுவாதியின் உடல் 2 மணி நேரத்திற்கு மேலாக இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது. ரயில்வே போலீசார் நீண்ட நேரமாக உடலை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கமாக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து சென்ட்ரல் செல்லும் 70 வயதான ஆதிகேசவன் என்ற முதியவருக்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுவாதியின் உடலை கண்டு அதிர்ச்சியில் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. பின்னர் ரயில் நிலையத்தில் உள்ள மேஜையில் உட்கார்ந்தபோது கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். ரயில்வே போலீசார் முதலுதவி அளிக்காததால் அவர் அங்கேயே இறந்ததாக அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். முதலுதவி பண்ணுறதுலாம் ஆள் இல்லையா? என்ன இது? அதெல்லாம் பண்ணணும். ஒரு ஆள் அடிபட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எதாவது செய்யணும். அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, போலீஸ்ன்றது பொது. இவங்களாம் தூக்கி ஓரம் போட்டு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது. முதலுதவி பண்ணணும்.